welcome back to our channel Chill Vibes Only 3M. So guys, இன்னைக்கு நாங்க மெட்ரோ ட்ரெயின் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாங்க வீட்ல இருந்து கிளம்பி இப்போ சிங்கப்பெருமாள் கோயில் வந்துட்டோம். இங்க பாருங்க, இங்க பைக் வந்து பார்க் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டு பீச் ட்ரெயின் ஏறணும். சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து இங்க இருந்து டைரக்ட்டா மெட்ரோ ட்ரெயின் கிடையாது. ஸோ இங்கேருந்து நம்ம மீனாம்பாக்கம் போகணும். மீனாம்பாக்கம் வந்துட்டோம். சிங்கப்பெருமாள் கோயிலேருந்தே மெட்ரோ வந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஆனால் அங்கே கிடையாது, மீனாம்பாக்கம்லேருந்து தான் இருக்குது. கிண்டியில் கூட இருக்குது. இப்போ நம்ம இங்கே சப்வேல போகணும். மீனாம்பாக்கம் இறங்கிட்டு சப்வேல போகணும். சப்வேல இறங்கிட்டு இப்போ ஏற போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே மீனாம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டோம். ஆப்போசிட்டில் கூட மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி இங்கேயே இருந்துச்சு, ரைட் சைடில் இருந்துச்சு. இதுதான் மீனாம்பாக்கம் மெட்ரோ என்ட்ரன்ஸ். இங்கேருந்து நம்ம லிஃப்ட்டில் போனோம். அஃபுக்குட்டி லிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மெட்ரோவில் போகணுன்னு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கார். ஏன் லிஃப்ட் இன்னும் வரவே இல்லை, அவங்க டேடிகிட்ட கொஷின் மேலே கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கான். நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிற டைம் மெட்ரோ போங்க, நல்லாயிருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். ஆனால் வாங்க அடுத்த டிக்கெட் எடுத்துடலாம். முன்னாடி டிக்கெட் கையிலே கொடுத்துருவாங்க கியூஆர் கோடோட. இப்போ வந்து அங்கே நம்ம மொபைல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தோன்னா வாட்ஸ்அப்கே டைரெக்டாக டிக்கெட் வந்துடுங்க. ஸோ நம்ம அந்த மொபைல்லையே ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸ்கேனர் அங்கே நம்ம ஸ்கேன் கிட்ட காட்டினா மட்டும் போதும், ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்துருச்சு, வாங்க உள்ள போகலாம். அப்பா என்ன ஒரு ஜில்லுன்னு இருக்குங்க, செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஃபுல்லாக ஏசி. அஜிக்குட்டி லெஃப்ட் சைடே நின்றுட்டுருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஏர்போர்ட் வரும், கண்டிப்பாக ஒரு ஃப்ளைட் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் நினச்ச மாதிரியே பார்த்துட்டார் ஒன்று. ஆனால் வீடியோவில் என்னால் டக்குன்னு எடுக்க முடியல. இதுதான் ஏர்போர்ட்டுங்க. மொபைல் நெட்வொர்க் மட்டும் இருக்கவே இருக்காது மெட்ரோவில். ஸோ நீங்கள் யாருக்காவது கால் பண்ணணுன்னா பிஃபோராகவே கால் பண்ணிடுங்க. எப்போமா தான் அங்கே மொபைல் நெட்வொர்க் கிடைக்கும், மொபைல் நெட்வொர்க்கே உள்ளே கிடைக்கவே கிடைக்காது. அஜிக்குட்டி பாருங்கள், ஏதோ ஃப்ளைட்டில் போகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வியூ கூட அப்படியே இருக்குது. நீங்கள் எல்லோரும் மெட்ரோவில் போகணும்னு நினச்சிங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து எஸ்பி கோயில் வந்துட்டு எஸ்பி கோயிலேருந்து மீனாம்பாக்கம் வந்துடுங்க. அங்கேருந்து மெட்ரோ இருக்கும். இப்படி போனோன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. இல்லை கிண்டியில் கூட நீங்கள் போகலாம். மெட்ரோவில் ஏறிட்டு ஆனால் அந்த டோர்ஸ் கிட்டே மட்டும் நிற்காதீங்க, ஏன்னா அது நமக்கு சேஃப் கிடையாது. எல்லாருக்கிட்ட அதை ரிக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், டோர்ஸ் கிட்டே மட்டும் நிற்காதீங்க. ஏன்னா அது சேஃப் கிடையாது யாருக்குமே. சீட் இருந்தால் சீட்டில் உட்காருங்க, இல்லைனா நடுவில் கூட நம்ம நின்றுக்கலாம், சேஃபாக இருக்கும். டோர்ஸ் கிட்டே மட்டும் நிற்கவே நிற்காதீங்க. மெட்ரோலேருந்து கீழே பார்க்க வியூ சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த அண்டர் கிரவுண்டில் போகும் பாருங்கள் ட்ரெயின், வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லோரும் இறங்கிட்டாங்க, நம்ம மட்டும் ஏன் இறங்கலப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்டுட்ருக்காரு அஜிக்குட்டி. அவருக்கு இப்போ இறங்கியே ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுமா, அடுத்த ஸ்டாப் நம்ம தான் இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக சென்ட்ரலில் இறங்கியாச்சு. நாங்கள் அடுத்து வந்து ஸ்டெப்ஸில் தான் போனோம். ஏன்னா ஜூஸ் ஸ்டால்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் மெட்ரோவுக்கு பை பாய் சொல்லிவிட்டு ஜூஸ் ஸ்டாலுக்கு போனோம். ஸ்டெப்ஸில் தான் போனோம். ஆனால் இங்கே எஸ்கலேட்டர் கூட இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்குதுங்க. லிஃப்ட்டு கூட பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக போனோம் ஜூஸ் ஸ்டாலுக்கு. நம்ம விடையும் ஃபாஸ்ட்டாக ஏறுறாரு அஜிக்குட்டி. எங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி இல்லைங்க, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிட்டோம். ஆனால் மெட்ரோவை பொறுத்து ஒரு சவுண்டு, ஒரு டிஸ்டர்பன்ஸு எதுவுமே கிடையாது கைஸ். ஸ்மூத்தாக போகும் அப்படியே.
நாங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். என்ன தான் நம்ம லோக்கல் ட்ரெயினில் போனாலும் நமக்கு அந்த சத்தம் நாய்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இதில் ஒரு நாய்ஸ் கூட கிடையாது, சத்தமே கேட்காது, ஸ்மூத்தாக போகும் மெட்ரோ ட்ரெயின். எப்போ ஏறணும் எப்போ இறங்குறோம் எது கூட தெரியாது நமக்கு. உள்ளே கூட அப்படி அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும், ஒன்றுமே தெரியாது, ட்ராவலிங்கே தெரியாது, அசல் டைமிங்கே தெரியாதுங்க. எஸ்கலேட்டர்கிட்டே வந்துட்டோம். அஜுக்குட்டிக்கு எஸ்கலேட்டர்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அதில் போகும்போது கொஞ்சம் சேஃபாக போகணும். நீங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து எல்லோரும் சேஃபாக போங்க. இன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு போகலாம், அங்கே ஒரு வீடியோ பண்ணலான்னு தான் பிளானில் இருந்தோம். ஆனால் டைம் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் பீச் வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக பீச் காட்டுறேன். அப்பா இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு சுத்தம், அவ்வளோ நீட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஏதோ ஒரு ஷாப்பிங் மால் மாதிரியே இருக்குங்க மெட்ரோ. உண்மையிலே சூப்பர் கைஸ், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து அஜுக்குட்டி கூட டிக்கெட் எடுத்தாங்க, ஃபுல் டிக்கெட் தான் அவனுக்கு நாங்கள் ஏஜ் சொன்னாலும் ஆஃப் டிக்கெட் தானே அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து இல்லை ஃபுல் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும், இங்கே ஆஃப்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஜுக்குட்டி கூட ஃபுல் டிக்கெட் தான் பே பண்ணோம். ஒரு பர்சன் வந்து 40 ருபீஸுங்க. எங்கள் 3 பேருக்கு சேர்த்து டோட்டலாக 120 ருபீஸ் ஆச்சு. லோக்கல் ட்ரெயினில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 40 ருபீஸு. இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அவுட் ஆகிட்டோம் கைஸ், வெளில வந்துட்டோம். இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம சென்னை சென்ட்ரல் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்குங்க, நார்மல் டைமில் கூட ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ பார்த்து சேஃபாக போங்க. ரோட் கிராஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க நீங்கள் எல்லோரும். அப்புறம் மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஆகும்போது வாங்குகிற டிக்கெட் வந்து எக்ஸிட் ஆகும்போது கூட அதே கியூஆர் தான், நமக்கு அதே டிக்கெட் காட்டிக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ண முடியாது. திருப்பி நீங்கள் போகணுன்னா திருப்பி இன்னொரு புது டிக்கெட் வாங்குற மாதிரி தான் இருக்கும். திருப்பி அது இன் ஆகிட்டு திருப்பி எக்ஸிட் ஆகிற வரைக்கும் அதே டிக்கெட்டு வந்து வேலிட் ஆகுங்க. சென்னைனா சென்னை தாங்க, ரொம்ப ஹீட்டுங்க, ஒரே வெயில் அடித்து தள்ளுதுங்க, ரொம்ப வெக்கையாக இருக்குங்க. ஒரு ஜூஸ் குடித்தா தான் சரிப்பட்டு வரும்னு ஜானு சொல்கிறாரு. ஜானுனா யாருன்னு பார்க்குறீங்களா? ஜானுனா என் ஹஸ்பண்ட் தான் ஜானு. அஜுக்குட்டி கூட நான் கூப்பிட்ற மாதிரி தான் அவங்க அப்பாவை ஜானுன்னு தான் கூப்பிடுவான். அவன் அப்பான்னு கூப்பிட்றது கம்மி, ஜானுன்னு கூப்பிட்றது தான் அதிகங்க. ஸோ ஜானுக்கு கொய்யாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும், அஜுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா சர்பத் ரொம்ப பிடிக்கும். அப்பா எவ்வளோ ஒரு வெயிலுங்க, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும், ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் தாகமே அடைய மாட்டேங்குது, அவ்வளோ வெயில் அடிக்குது பாவம். ஆனால் உண்மையிலே சென்னை மக்கள் ரொம்ப வெயில் கொளுத்துதுங்க, எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல, வேர்த்து ஊற்றுது. மெட்ரோவில் இருக்கிற வரைக்கும் நல்ல ஜாலியாக இருந்துச்சு, ஜில்லுன்னு இருந்துச்சு. வெளியில் வந்தோடனே சென்னைனா என்னன்னு காட்டுதுங்க, உண்மையிலே முடியலைங்க. அப்பா இங்கே பாருங்க, அஜுக்குட்டி அடுத்து வாட்டர் மெலான் வாங்கிட்டாரு, அவருக்கே முடியல, ரொம்ப வெக்கையாக இருக்குன்னு ஜில்லுன்னு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அவனுக்கு. நாங்கள் நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் போகலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க, ஆனால் சென்னை அடிக்கிற வெயிலுக்கு எங்களால் பஸ்லெலாம் போய்கிட மாட்டோம் அப்படின்னு நாங்கள் திருப்பி மெட்ரோலேயே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் கூட பக்கத்துலேயே இருந்துச்சு. சரி நம்ம மெட்ரோலேயே போயிடலாம், பஸ்ஸில் போய்கிட மாட்டோம் இந்த வெயிலுக்கு அப்படின்னு தோணுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்போடா மெட்ரோக்குள்ளே போவோம், ஏசிக்குள்ளே போய் உக்காரோம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க இங்கே வெயில். அஜுக்குட்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது எப்படி லிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தார், எவ்வளோ ஒரு ஆர்வமாக உள்ளே போய் உட்காரணுன்னு, இங்கே கூட அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. எப்போடா வீட்டுக்கு போகலாம், எப்போடா உள்ளே போய் உட்காரலாம் அப்படின்ட்டுருக்கு. நம்ம இன்னும் இங்கே ஷாப்பிங் பண்ணணுன்ட்டு இருந்தோம், வெயிலுக்கு பயந்து நாங்கள் ஓடிட்டோங்க. என்ன ஆச்சுங்க ஜானு? ஐயோ வெயிலுங்க, ரொம்ப முடியலங்க, இப்போ தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது.
ஸோ காய்ஸ், நீங்களும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லை பண்ண போகிறீங்கன்னா பண்ணிவிட்டு கூட வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நாங்கள் இப்போ திருப்பி மெட்ரோக்கிட்டே வந்துட்டோம். டிக்கெட் எடுத்துக்கணுங்க. திருப்பி மறக்காமல் டிக்கெட் எடுத்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும். அஜிக்குட்டிக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இந்த டைம் அவர் தூங்குகிற டைமிங். ஆக்சுவலி எப்போவுமே ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இந்த டைமில் தூங்குவான். உள்ளே வந்தோடனே தம்பிக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆனால் அங்கே சீட் எதுவுமே அவைலபிளாக இல்லை அங்கே உட்கார்றதுக்கு. நின்றுக்கிட்டே இருந்தார். ஒன் செகண்ட் திருப்பி நான் சொல்கிறேன், அந்த டோர்ஸ் கிட்டே மட்டும் நிற்காதீங்க. ஏன்னா நமக்கு யாருக்குமே அது சேஃப் கிடையாது. டோர்ஸ் ஓப்பன் ஆகும்போது அங்கே நிற்கும்போது சேஃப் கிடையாது. ஜானுக்கு இப்போ தான் ஜில்லுன்ட்டு இருக்கு, ஜாலியாக இருக்கார். அதே மாதிரி நமக்கு அடுத்து என்ன ஸ்டாப் வரப்போகுது, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக அங்கே ரீட் பண்ணிக்கலாம். இந்த டோர்ஸ் லாக் ஆகுது பார்த்திங்களா, அங்கே மேலே நமக்கு எல்லாமே இருக்கும், இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே இருக்கும் அங்கே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எங்கே போக போகிறோம் எல்லாமே போட்டிருக்கோம். அங்கே ஒரு ஆரஞ்சு கலர் லைட் எரியும், அது பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அங்கே இருக்கோன்னு அர்த்தம். ஸோ நம்ம எட்டிலாம் பார்க்க வேணாங்க, லோக்கல் ட்ரெயின் மாதிரி இங்கே எல்லாமே நமக்கு அங்கேயே கொடுத்துருப்பாங்க. 2 டோர்கிட்டையும் கொடுத்துருப்பாங்க. அஜிக்குட்டி நினச்ச மாதிரி அவருக்கு சீட் கிடச்சிருச்சு. அஜிக்குட்டி எந்த சைடு ஏர்போர்ட் வருமோ அந்த சைடு தான் நிற்கிறாரு. ஏன்னா திருப்பி ஃப்ளைட்டு ஃப்ளை ஆகும்போது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஜானு மொபைலில் நெட்வொர்க் வந்துச்சா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. நெட்வொர்க் வரவே இல்லைங்க. ஸோ காய்ஸ், உங்கள் மெட்ரோ ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 2 ஸ்டாப் கழிச்சு எங்கள் ஸ்டாப் தான் மீனாம்பாக்கம். அங்கே இறங்கிட்டு திருப்பி நாங்கள் லோக்கல் ட்ரெயினுக்கு போனோம். சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் லோக்கல் ட்ரெயினில் போய் தான் ஆகணும். அப்படி இல்லை பஸ்ஸில் போகணுன்னா கூட போகலாம். ஆனால் ட்ரெயினில் போனால் ட்ராவல் தெரியாது. பஸ்ஸில் போனால் நமக்கு அந்த டிராஃபிக்லேயே ரொம்ப தலைவலிக்கும். ட்ரெயின் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். மீனாம்பாக்கம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் இங்கே இறங்கிட்டோம், மீனாம்பாக்கம்ல இறங்கிட்டோம். ஸோ பாய் பாய் மெட்ரோ, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இது நாங்கள் வந்த மெட்ரோ. இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெட்ரோ போகுது. இந்தங்க பாருங்கள், மெட்ரோ மாதிரியே இல்லைங்க, ஆனால் பார்க்க ஏதோ ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குங்க. கொஞ்சம் கூட டயர்ட்னஸே தெரியல. ஸோ இங்கே எக்ஸிட் ஆகிடலாம் வெளியே. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, எஸ்கலேட்டர், ஸ்டெப்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காய்ஸ். நாங்கள் எங்கே போனோமோ அங்கேயே வெளியே வந்துட்டோம். பாய் பாய். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் காய்ஸ். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.